இந்தியன் ஆர்மிலேருந்து வந்திருக்கக்கூடிய எஸ்எஸ்சி நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். இந்த ஜாபுக்கு வந்து எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரைனிங்கில் இருக்கிற போதே 56,100 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5/2/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்தியன் ஆர்மி எஸ்எஸ்சி ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா www.joinindianarmy.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்களாவே போதும். இந்த பேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் செலெக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மேலே வந்து ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதில் வந்து ஃப்ளாஷ்ன்றது நீங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். அண்ட் இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்வீஸ் அண்ட் கமிஷன் டெக்னிக்கல் மேனுக்காகவும் அண்ட் உமனுக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி, அதாவது 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி ஷார்ட் சர்வீஸ் அண்ட் கமிஷன் டெக்னிக்கல் அண்ட் மேல் அண்ட் ஃபீமேலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2025க்கான பேட்சுக்கான வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து யூபிஎஸ்சி அண்ட் நான் யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் அண்ட் டெக்னிக்கலுக்கு வந்து ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2025க்கான ப்ரீ கமிஷனிங் ட்ரைனிங் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும், கோர்சஸ் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேட்டகிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேட்டகிரி வந்து நீங்கள் இந்தியன் சிட்டிசனாகவே இருந்தால் மட்டும் போதும். ஆல் ஓவர் இந்தியாவில் யாருனாலும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி டெக்னிக்கலுக்காக 65, மென் அண்ட் உமனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2025லேருந்து 2005 டேட் ஆஃப் பர்த் இருக்கிறவங்க வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் டிபெண்ட் பர்சனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனர்ஸ் வந்து 35 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் அண்ட் நான் யூபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 35 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்எஸ்சி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத இவங்க கீழே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும், அதாவது உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் வந்து 12 வீக் இருக்கும். 12 வீக் முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது லாஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மேல் கேண்டிடேட்டுக்கான எஸ்எஸ்சி டெக்னிக்கல் 65 அதாவது மென்னுக்கான வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அண்ட் இதில் என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து குவாலிஃபிகேஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் நான் யூபிஎஸ்சிக்கு வந்து கிராஜுவேட், ஏதாவது ஒரு கிராஜுவேட் நீங்கள் படிச்சிருந்தால் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்எஸ்சி டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது டெக்னிக்கலுக்காக பிஇ பிடெக் எனி இன்ஜினியரிங் ஸ்ட்ராமில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவிலரி இன்ஜினியரிங்கில் வந்து சிவிலர் இன்ஜினியரிங் ஸ்ட்ராம் அண்ட் ஆத்தரஸ்ட்ரி அண்ட் பில்டிங் இன்ஜினியரிங் கான்ட்ராக்டிக்கல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூரல்லையோ அல்லது பிளானிங்லோ அல்லது டெக்னாலஜிலோ நீங்கள் வந்து இந்த சிவிலரி இன்ஜினியரிங்கை நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எஸ்சி இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அண்ட் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் எஸ்சி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் வேக்கன்சி ரூல்ஸ் எஸ்எஸ்சி T65க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 60 வந்து கொடுத்துருக்காங்க, கோர்ஸ் வந்து 60 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 60 கோர்ஸில் நீங்கள் எதுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் கோர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல்
இன்ஸ்ட்ருமேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா பவர் சிஸ்டம் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைபர் ஆப்டிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், மைக்ரோ எலக்ட்ரானிக், மைக்ரோவேர் அண்டு ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் சேட்டலைட் கம்யூனிகேஷன் நீங்கள் இது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதை நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், எந்த விதமான மென்ஷனும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 64 விதமான கோர்சஸ் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக் டிரைவர்ஸ் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமேஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டென்டல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன கோர்சஸ் விருப்பமாக இருக்கோ அந்த கோர்சஸ் வந்து நீங்கள் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உமன் கேட்டகரிக்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அண்ட் என்னென்ன குரூப் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். அண்டு மெயின் அண்ட் ஃபீமேலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனி நோட்டீஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். வேறு எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது. சேம் குவாலிஃபிகேஷன் தான், சேம் நோட்டிஃபிகேஷன் தான். அந்த நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே கொடுத்துருக்கேன். மேல் அண்ட் ஃபீமேலும் வந்து பார்த்திங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவிலியர் இன்ஜினியரிங்கில் சிவிலில் டிப்ளமோலையோ அல்லது இன்ஜினியரிங்கிலோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் உமன் கேட்டகிரிக்கு வந்து அலோன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஜினியரிங்கில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அத்தனை குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா ஃபைனல் இயர் படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி டெக்னிக்கலுக்கு வந்து ஒரு வேக்கன்சியும் அண்டு எஸ்எஸ்சி நான் டெக்னிக்கல் அண்ட் நான் யூபிஎஸ்சிக்கு வந்து ஒரு வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம், இவங்க தான் அப்ளை பண்ணோம் அப்படின்ற எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. நீங்கள் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் எப்படின்னா உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் எப்படி ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி இந்தியன் ஆர்மி எஸ்எஸ்பியோட இன்டர்வியூ வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இந்த வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 days பீரியட் இருக்கும். 5 days வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், செகண்ட் நாள் வந்து குரூப் டாஸ்கிங் இருக்கும், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபரன்சிங் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அண்டு செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக இன்டர்வியூ வச்சு உங்களுடைய ஆர்டர் உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனிங்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீனில் வந்து ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் அண்ட் ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா www.joinindianarmy.nic.com.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும். உங்களுக்கான ஸ்டேஜ் 2 அண்ட் ஸ்டேஜ் 1ஓட இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே விசிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டா ஆஃபீஸர் என்ட்ரி அப்படின்ற எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இதுக்குன்னே வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன செக் பண்ணுவாங்க அண்ட் நாம் என்னென்ன ப்ரொவைட் பண்ணிட்டு போனோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்டு உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும்போதே உங்களுக்கு 56,100 கிடைக்கும். அண்டு நீங்கள் ஜாப் ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,77,500 வரைக்கும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், அதாவது இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் கேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8 விதமான ப்ரொமோஷன் இருக்குது. லெப்டினன்ட், கேப்டன், மேஜர், லெப்டினன்ட் கர்னல், பிரிகேடியர், மேஜர் ஜென்ரல், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேலரி மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் பே, பேசிக் பே, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸடாக சேலரி வர்றதும் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வேரியேஷன் ஆகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்ற ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோ மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் www.joinindianarmy.com வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேக் போனாவே போதும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். அதிலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் என்ட்ரி அப்ளை லாகின் இருக்கும். அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எலிஜிபிள் கேட்டகிரி வந்து நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் எலிஜிபிலிட்டி அப்படின்றதுல வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் உங்களுடைய மார்க் ஷீட்டை வச்சு தான் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த 2 முறையில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அண்ட் உங்களுடைய மெயில் ஐடியும் உங்களுடைய ஃபோன் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண இருக்கிறத வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.